ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது 10 ஹவர்ஸ் படத்தின் திரை விமர்சனம். 10 ஹவர்ஸ் 10 மணி நேரம், 10 மணி நேர கதையை 2 மணி நேரத்தை சொல்லியிருக்காங்க. மர்டர் த்ரில்லர். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிபிராஜ், அவருக்கு துணையாக கஜராஜ். போலீஸ் அவர் விடிஞ்சா அவர் சபரிமலை போகணும். அந்த சூழ்நிலையில் சபரிமலை ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. வந்தால் ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. விழுந்தடித்து கொண்டு வருகிறார் ஸ்பாட்டுக்கு. அதுக்குள்ளே அந்த பஸ்ஸை நிறுத்தி ஏறி உள்ளே போய் பார்த்தா ஒரு இளைஞன் செத்து கிடக்கிறான். என்னடா இது, பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்கல்ல, நம்ம வந்தோன்னு போய் பயணிகள்கிட்ட கேட்டால் இல்லை சார், இந்த மாதிரி கொலை தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குழப்பத்துக்கு மேல் குழப்பம். அப்போது பஸ்ஸில் இருந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணது யார், அது எந்த பஸ்? இது கிடந்து புளின்னு புளிகிறாரு, மூளையை கசக்கிறாரு சிபிராஜ். அவருக்கு உதவி செய்கிறார் கஜராஜ். இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் கதை தான் 10 ஹவர்ஸ். போலீஸ் இன்ஸ்பெக்டராக சிபிராஜ். நல்ல வேளை இவருக்கு டூயட் கொடுத்து நம்ம பொறுமையை சோதிக்கலை. மர்டர் த்ரில்லராகவே போகுது. நோ லவ். ஆனால் காதல் ஜோடிகள் ஒரு இடத்துலேருந்து தப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் எல்லாரையும் அந்த பஸ்ஸிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிக்கிறாரு. எல்லாருடைய ஃபோனையும் பிடுங்குறாரு. அப்புறம் எல்லார் ஃபோனையும் இப்போ கொடுத்துட்றாரு. அப்படியே கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயங்களை நான் சொன்னேன்னு சொன்னால் சஸ்பென்ஸு அவுட் ஆயிரும், படம் பார்க்குற ஒரு டெம்போ போயிடும். அதனால் நான் சஸ்பென்ஸ் எதையுமே சொல்லலை, கதையை சுருக்கமாக சொல்லிட்டேன். எப்போவுமே விரைப்பாக இருக்கிறார் சிபிராஜ். முகத்தில் சிரிப்பு மிஸ்ஸிங். அப்புறம் திடீர்னு கோவம் வரும்போதெல்லாம், சண்டைக்கு போகும்போதெல்லாம் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு சபரிமலைக்கு போகிற கருப்பு வெட்டி கருப்பு சட்டை கட்டிக்கிட்டு நெத்தி நிறைய ஊதியை பூசிக்கிட்டு கிளம்புறாரு. 2 தடவை பண்ணுறாரு. ஏன் என்று நமக்கும் புரியவில்லை. அது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு செஞ்சுருக்காரு. இந்த படத்தில் ஜெய கார்த்திக் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. படத்தில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அந்த நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு, பஸ்ஸுகள், டர்னிங் பாயிண்ட் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. நாம் பஸ்ஸில் பயணித்த உணவை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜெய கார்த்திக். இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி. ஒரு 3 பாட்டு மாடுலேஷன் சாங். மற்றபடி ஒரே மியூசிக்கை திருப்பி போட்டு டண்டான் டுன்னு டண்டான் டுன்னு வாசிருக்கார். பின்னணி இசை அவருக்கு அவ்வளோதான் தெரியும் போல். இளையராஜா கலிய பெருமாள் ஒரு நல்ல சஸ்பென்ஸை சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தான் ஈர பெருமாளாக்கிற ஆளாச்ச. ஏப்பா, ஜிபிஎஸ் கருவி இருக்குது, செல்ஃபோனில் டிரைவர்ஸ் பேசிக்கிறாங்க. இதை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? இந்த சஸ்பென்ஸை நான் சொல்லலை, அதான் காரணம். சுற்றி வர விடுறீங்களே தவிர இதை செஞ்சுருந்தால் 5 நிமிஷத்தில் படம் முடிஞ்சிருங்கப்பா. இளையராஜா கலிய பெருமாள், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இதான் படத்தில் வீக்கு. நான் அந்த படத்தை வீக்கை மட்டும் சொல்லிட்டேன். சஸ்பென்ஸில் எதையுமே சொல்லலை, முழு கதை சொல்லலை. அதனால் ஓரளவு ட்ரை பண்ணியிருக்காங்க. 10 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸை 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிறா இருந்தாலும் நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர். தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம். 10 ஹவர்ஸ் பைல்வான் பார்வையில் 100க்கு 38 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.